ஜப்பான் கடலுக்குள்ள போடுங்க பாரு. நம்ம கூட எப்படி போடலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நம்ம மீனவர்கள் நம்ம சொந்தங்கள் மீன் பிடிக்க பயன்படுத்தல, இங்க கப்பல் போக்குவரத்து இல்ல, இது எந்த தொந்தரவுலையும் அங்க போட்டலாம். இவன் பாரு, போர்ச்சுகல்ல பலூன், கடலுக்குள்ள பலூனை மிதக்க விட்டு அது தயாரிக்கிறான். இது எந்த கேடும் இல்ல, சும்மா பலூனை மிதக்க விட வேண்டியதானே. இங்க வர மாட்டான், இதுக்கு வர மாட்டான். ஐயோ கெப்பையா அணுலை கடிபிடிச்சு ஆடுவான்டா. இங்க வர, இங்க வர கடலுக்குள்ள இது மின்சார உற்பத்தி செய்தா தம்பி. அலை போற வேகத்துக்கு அசைஞ்சு அசைஞ்சு மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி கடல் அலையில ஓரக்கடையில பெடல் மாதிரி போட்டு தயாரிக்கிறான். ஏன்னா நான் சொன்னது நம்ப மாட்டான், அதெல்லாம் போட்டு போட்டு காட்டேன். நம்பட அப்பவாது இந்த வர ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்லையும் தயாரிக்கிறான். இங்க பாரு, இவர தயாரிக்கிறான், மின்சாரம் தயாரிக்கிறான்டா. ஒரு காலடியில இத மாதிரிலாம் இருக்கும்போது எதுக்குடா அந்த அணுல. தமிழ்நாட்டு அரசு இனி என் மக்கள் கட்டுகிற எல்லா வீட்டு மேற்கூரையும் சூரிய தகடு இருக்கணும். உன்னால போட முடியல, நான் உனக்கு பணம் தருவேன், போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கட்டி பார்த்துக்கிட்டே வா எப்படி பண்றேன்னு பாரு. பேருந்து நிலையம் மேல பாரு, இந்த பாரு கழிவறை மேல பாரு, எல்லாத்திலையும் போட்டுரும். சந்தை அது மேல பாரு போட்டுரும். எல்லா கட்டிடங்கள் மேலையும் சூரிய ஒளி தகட போட்டுரும். முழுக்க போடுறேன் பாரு அவங்க அண்ணன். டேய், இந்த நடுச்சாலை 2 ஓரத்திலும் போட்டிருக்கேன் பாரு தம்பி. இவரா 2 ஓரத்திலும் போட்டிருக்கேன்னா 66 ஏக்கர்லையும் போடுறோம்ல காற்றாடை சூரிய ஒளி தகடை. கற்பனை பண்ணிப்பா, 66 ஏக்கர். ஒரு வய வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது, போய் அங்க வேலை செய்யும். இந்த ராதாபுரத்துல எங்க தண்ணி விழுந்தாலும் அந்த இடத்துக்கு ஓடியாந்தோன்னு அந்த தண்ணியை உள்ள விடுறா. ஒரு வார காலத்திற்குள் பயன்பாட்டுக்கு அந்த தண்ணியை கொண்டு வந்து இந்த மாதிரி சுழற்சியில மின்சாரத்தை தயாரிச்சு என்ன பண்ணுவேன், அந்த இடத்துக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்துருவேன்.